நண்பர்களுக்கு வணக்கம். நம்ம நேத்து ஜனநாயகன் ரிலீஸ் இல்ல அப்படின்னு சொல்லி அ தகவல் சொல்லியிருந்தோம். அது எப்படின்னா ஆர்வடமெல்லாம் கிடையாது. நம்ம சொன்னது நடந்துகிட்டு இருக்க நிகழ்ச்சிய பார்க்கும்போது, 9ஆம் தேதி ரிலீஸுக்கு கொஞ்சம் தடங்கல் வருமோ அப்படின்னு தோணுச்சு. அதுக்கு சில பல காரணங்கள் இருக்கலாம். அத பத்தின கொஞ்சம் டீட்டெயில். அது இல்லாம விஜய் நம்ம சாதாரணமா நினைக்கிற மாரி ஒரு சாதாரண ஆள் இல்ல. விஜய பத்தின விமர்சனங்கள் எக்கச்சக்கமா பண்ணியிருக்கேன். நான் பெர்சனலாவே நிறைய பண்ணியிருக்கேன். இங்கே நம்மளுடைய சேனல்லையும் சரி, வெளியில வேற இடங்கள்ல கேட்குற இடங்கள்லையும் சரி, அது கரூர் ஸ்டாம்பீட்லேருந்து, அவர் நடந்துக்கிட்ட விதத்திலேருந்து, சினிமா உலகத்துக்கு அவர் ஏதாவது பண்ணியிருக்காரா அப்படின்னு கேட்டேன்னா, எல்லா விஷயத்துலயும் அவர நிறைய விமர்சனம் பண்ணியிருக்கேன். ஆனா, அதே நேரத்தில அவருக்குன்னு சில குணாதிசயங்கள் இருக்கு இல்லையா? அந்த குணாதிசயம் பத்தி பேசும்போது நமக்கு அவர் யார்? என்ன? எப்படி வரும்? அப்படின்னு சொல்லி அத பத்தின கொஞ்சம் டீட்டெயில் எல்லாம் பேசலாம்னு நினைக்கிறேன். நான் கசாலி. அ கசாலி டிகோட்ஸ். இந்த சேனல் சினிமா, உள்ளூர் அரசியல், உலக செய்திகள், சமுதாய கருத்துக்கள் அனைத்தையும் விருப்பு வெறுப்பு இல்லாமல், சார்பு இல்லாமல் தரவுகளோடு பேசக்கூடிய ஒரு செய்தி சேனல். ரொம்ப முக்கியமா உங்களுடைய அ ஆதரவு தேவை. சப்ஸ்கிரைப் பண்ணி இத நண்பர்களுக்கு பகிர்ந்து ஆதரவு தாருங்கள். உங்கள் ஆதரவு மென்மேலும் என்னை நிறைய செய்திகள், ஒரு ஆச்சரியமான, அ அ அதாவது வெளிவராத பல முக்கியமான செய்திகள் எல்லாத்தையும் கொண்டு வருவதற்கு துணை புரியும். நன்றி. இப்போ இன்னைக்கு லேட்டஸ்ட்டா இன்னைக்கு 7ஆம் தேதி ஒரு 4:30 மணி 4:45 வாக்குல செய்தி வந்தது. என்னன்னா, பயங்கர ஹீட்டட் ஆர்கியூமெண்ட் நடந்தது. இந்த ஆர்கியூமெண்ட்டை பற்றி பேசுவோம். அதுக்கப்புறம் இது கொஞ்சம் டீட்டெயிலான விளக்கமா பேச வேண்டியிருக்கு. இப்போ ஆர்கியூமெண்ட்ல என்ன சொன்னாங்க, ஒரு தரப்பு தணிக்கை சான்றிதழோட துறை, நம்ம சிபிஎஃப்சி டிபார்ட்மெண்ட். அதில் நமக்கு ரீஜனல் ஆஃபீஸர் இருப்பாங்க. அப்புறம் அசிஸ்டன்ட் ரீஜனல் ஆஃபீஸர், அது போக மற்ற ஊழியர்கள் இருப்பாங்க. அது இல்லாமல் படம் பார்க்குறதுக்கு நியமன உறுப்பினர்கள் வேறு இருப்பாங்க. அது ஒரு 50-60 பேர் பொதுவாக யார் ஆளுங்கட்சியோ மத்தியில், அப்புறம் இங்கேருந்து கூட்டணி இருந்துச்சு அப்படின்னா திமுக, முன்னாடி காங்கிரஸ் இருக்கும்போது காங்கிரஸ் ஆட்கள், திமுக சம்மந்தப்பட்ட ஆட்கள், இந்த மாதிரி நியமன உறுப்பினராக இருப்பாங்க. இப்போ அஃப்கோர்ஸ் இது பிஜேபி சம்மந்தப்பட்ட ஆட்கள் நிறையா நியமன உறுப்பினர்லாம் இருக்காங்க. சரி, இவங்களுக்கு ரெகுலராக படம் பார்க்குறது தான் வேலை. படம் பார்க்கும்போது அவங்களுக்கு சின்ன ஒரு சன்மானம் அமௌண்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். சரி, இது ஒரு பக்கம். இப்போ இந்த இதுக்கு பயங்கர ஹீட்டட் ஆர்கியூமெண்ட் என்ன நடந்ததுன்னா, இவங்க தயாரிப்பு தரப்பு என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு சிக்கல் இருக்குது, ஒரு பிரச்சனை இருக்குது, இது இராணுவம் சம்மந்தப்பட்ட இதுக்கெல்லாத்தையும் நம்ம இப்போ என்ஓசி ஒன்றும் வாங்கலை, அப்படியே கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி, படம் பார்த்த 4 பேரில் ஒரு உறுப்பினர் அவர் அப்ஜெக்ஷன் கொடுத்தாரு. வெர்பல் அப்ஜெக்ஷன் பத்தாதுன்னு சொல்லி ரைட்டிங்கில் கேட்டோம். ஆனால் ரேட்டிங்கில் கொடுத்துருக்கிறாரு. அதனால இந்த டிலே அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் ஒரு ரிலீஸ் தேதியை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு எங்களை நீங்கள் ப்ரெஷர் பண்ண முடியாது. அதுபோக எங்களை நீதிமன்றமும் கட்டுப்படுத்த முடியாது. இந்த வார்த்தை எங்கேயோ கேட்குற மாதிரி இருக்குல்ல. அதாவது நம்ம எலெக்ஷன் கமிஷன் நீதிமன்றம் கட்டுப்படுத்த முடியாது அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, கிட்டத்தட்ட அதே வார்த்தை. நீதிமன்றம் கட்டுப்படுத்த முடியாது. அப்போ நாங்கள் எங்கள் இஷ்டத்துக்கு யாருக்கு என்ன கொடுக்கணுமோ அப்படித்தான் கொடுப்போம், எப்போ கொடுக்கணுமோ அப்படித்தான் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி அவங்களுடைய சொல்கிற விதமே ஒரு ஜனநாயக நாட்டில் இருக்கிற ஒரு மக்களுக்கான அரசு துறை மாதிரி தெரியல. சரி, இப்போ அவங்களுடைய வாதம் இப்படி அப்படி யாரும் கட்டுப்படுத்த முடியாதுன்னு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் பட நிறுவனம் என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு நேற்று தான் இந்த மாதிரி ஒரு பிரச்சனைக்காக இப்படி ஹோல்டு போட்டு வச்சுருக்காங்கன்னு தெரியல. இதுக்கு முன்னாடி நாங்கள் அவங்கள ரீச் பண்ண ட்ரை பண்ணோம், ரீச் பண்ணவே முடியலை அப்படின்னா. இப்போ இதில் என்ன ஒரு ஐரணி என்ன அப்படின்னா, அந்த தயாரிப்பாளர் பிஜேபி சம்மந்தப்பட்டவர், அதுக்கப்புறம் எல்முருகன், இந்த டீமு, அப்புறம் விஜய் கூட இருக்கிறவங்க எல்லாமே நம்பப்பட்டது என்னென்னா, பிஜேபியோட ரொம்ப நெருக்கமானவங்க, பிஜேபியோட பி டீம், சி டீம் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் அப்படி இருந்ததில்ல. அவரோட கடைசி படம்னு சொல்லியாச்சு. கிட்டத்தட்ட 450-500 கோடி ரூபா பட்ஜெட்டில் செலவு பண்ணி எடுக்கப்பட்ட படம் அப்படின்னு சொல்லியிருக்கு. இவ்வளோ இருந்து அதுக்கப்புறம் ரொம்ப லேட்டாக சென்சாரில் அப்ளை பண்ணி அர்ஜென்ட் பண்ணுறாங்களா அப்படின்னா அப்படியும் இல்லை. அவங்க
டிசம்பர் 18ஆம் தேதியே வந்து சப்மிட் பண்ணிட்டாங்க. 19ஆம் தேதி படத்தை பார்த்தாச்சு. பொதுவாகவே இந்த மாதிரி ஒரு பெரிய படங்கள் பார்க்கும்போது 18 பார்த்தாங்க, 18 சப்மிட் பண்ணிட்டாங்க, 19 பார்த்துட்டாங்க அப்படின்னா ஏதாவது கட்டு மியூட்டு அப்படி ஏதாவது இருக்குன்னா அதை வந்து அமெண்ட் பண்ண சொல்லுவாங்க. அதை வந்து அமெண்ட் பண்ணிவிட்டு ஒரு சிடிலையோ ஹார்ட் டிஸ்க்லையோ பென்ட்ரைவ்லையோ அதை வந்து அவங்களுக்கு சப்மிட் பண்ணணும், அஃபிஷியலாக சப்மிட் பண்ணணும். சப்மிட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக கொடுத்துட போகிறாங்க. ஆனால் இது வந்து 24ஆம் தேதி கொடுத்ததுக்கு அப்புறம் கொடுத்தாச்சு, நமக்கு வந்து அப்போவே UA +16+ சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லி இவங்க வந்து ஜோராக எல்லா வேலையும் பார்க்க. என்ன எல்லா வேலைன்னா இது வந்து வெறுமனே வந்து வாய் வார்த்தை இல்லை. இவங்க இந்த விளம்பரத்துக்காக பண்ணியிருக்க செலவு இருக்க, இந்த செலவு வந்து பயங்கரமான செலவு. இப்போ வந்து இந்த செலவு இருக்கே விளம்பரத்துக்காக பல கோடிகள் செலவு பண்ணாங்க. அது போக வந்து இங்கே மலேசியாவில் வந்து அவங்க வந்து பணத்தை வந்து நிறையா அங்கே சம்பாதிச்சாங்கன்னு சொல்கிறாங்க. என்னத்தை பண்ணாலும் இதுக்குன்னு ஆரம்ப செலவு இருக்கு இல்லையா, நிறைய செலவு பண்ணி இந்த படத்தை ப்ரொமோட் பண்ணி மிகப்பெரிய அளவுக்கு இப்போ 500 கோடி ரூபா செலவு பண்ணியிருக்காங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 700 கோடியாவது வரவு எடுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. இந்த மாதிரி சூழலில் வந்து விஜயை வந்து முடக்கிறது சரியா தப்பா, அவர் வந்து அரசியல் நிலைப்பாடு இப்படி இருக்கார், அதனால் இந்த படத்தை வந்து முடக்கணும் அப்படின்னு அதெல்லாம் நம்ம நினைக்கவே முடியாது. அதாவது இது வந்து விஜய் என்ற ஒரு தனி மனிதன் சம்மந்தப்பட்ட விஷயம் இல்லை. இதுக்கு பின்னாடி அதுக்கு உழைத்த ஆயிரக்கணக்கான பேர், பணத்தை போட்ட அந்த ப்ரொடியூசர், அதுபோக இந்த படத்தை நம்பி வெளியிடணும்னு சொல்லி தயாராக இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான தியேட்டர்கள், அப்புறம் ஒவ்வொரு தியேட்டர்லேயும் வந்து ஒரு 5 பேர் 8 பேர் 10 பேர் அப்படின்னு தியேட்டர் ஊழியர்கள், அதுபோக அந்த தியேட்டரில் இருக்கக்கூடிய கேன்டீனு மொத்த ஊழியர் சேர்த்திங்கன்னா மொத்தம் ஒரு உதாரணத்துக்கு வந்து ஒரு 1000 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா ஒரு ஒரு 10,000 15,000 பேர் வந்து இதுக்கு சம்மந்தம் வேலை வைப்பாங்களா, இந்த 15,000 குடும்பங்கள் அப்படின்னு. அதாவது இந்த ஒரு படத்தை வச்சு அவ்வளோ பேருக்கான வாழ்வாதாரம், இந்த அவங்களுக்கான வருமானம், இது எல்லாம் கெட்டு போச்சு. அது போக இதை வச்சு கொஞ்சம் பணத்தை வாங்கி அட்வான்ஸ் கொடுப்போன்னு சொல்லியிருப்பாங்களா, அதுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுத்தவங்க, இதுக்கான டீல் பண்ணவங்க அப்படின்னு ஒரு பெரிய சர்க்கிள் ஆக்சுவலாக. இது எப்படின்னா ஒரு சாதாரண சின்ன விஷயம் இல்லை. இதை வந்து முடக்கிறதுன்னு இருக்குல்ல, அப்போ இந்த படத்தை முடக்கி அப்புறம் திடீர்னு வந்து இப்போ வந்து ஜனவரி 12ஆம் தேதி அவர் டெல்லியில் வந்து CBI ஆஃபீஸில் வந்து நேராக போய் வாக்குமூலம் கொடுக்கணும், அவங்க என்கொயரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா அதை பற்றி நமக்கு எந்த கருத்தும் கிடையாது. ஏன்னா அது வந்து CBI. ஆனால் CBI மேலே நமக்கு எப்போவுமே வந்து இது உண்டு, ஆளுங்கட்சிக்கு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பண்ணுறாங்கன்ற விமர்சனம் உண்டு. ஆனால் விஜய் வந்து விசாரிக்கக்கூடாதார விசாரிக்கணும் கண்டிப்பாக. ஏன்னா அன்றைக்கி வந்து கரூரில் நடந்த மரணங்களுக்கு அவர் தான் வந்து முதல் குற்றவாளி சொல்லப்போனால். ஏன்னா அவர் வரப்போய் தான் இவ்வளோ கூட்டம் வந்துச்சு, இவ்வளோ கூட்டம் வரப்போய் தான் நெரிசல் நடந்தது, நெரிசல் வரப்போய் தான் இவ்வளோ செத்தாங்க. செத்ததுக்கப்புறம் வந்து அங்கே நிற்காமல் சரி ஏதோ காரணம் ஓடிப்போனார் அப்படிங்கிறது எல்லாம் தெரிஞ்ச விஷயம். சரி, இப்போ இந்த படம் சம்மந்தமாக என்ன சொல்கிறோம்னா, இந்த படம் வந்து நிறுத்தினது அதுக்கப்புறம் இதுக்கு வந்து அந்த தணிக்கை துறை இருக்காங்க இல்லையா, சென்சார் போர்டு, அவங்க சொன்ன விஷயங்கள் வந்து உண்மையிலேயே வந்து அபத்தமானது. இது வந்து நம்ம பொதுவெளியில் சொல்கிறது தவறெல்லாம் இல்லை. ஏன்னா என்னோடய படம் மனுஷனாணி அப்படின்னு ஒரு படம், அது வந்து மெடிக்கல் சம்மந்தமான இல்லீகல் கிளினிக்கல் ட்ரையல் சம்மந்தப்பட்ட ஒரு படம். ரொம்ப சின்ன பட்ஜெட்டு. 2016 வந்து சென்சார் அப்ளை பண்ணி அது வந்து அதுக்கு சென்சாரில் வந்து ரொம்ப மதியழகன் ஒரு சென்சார் ஆஃபீஸர், அவர் எக்கச்சக்கமாக பிரச்சனை பண்ணி ஒரு 22-30 கட்டுக்கு மேலே வந்து கொடுத்து இது வந்து ஏ சர்டிஃபிகேட் கொடுப்பேன் அப்படின்னு ரொம்ப தெனாவட்டா அப்படின்னாரு. ஏன்னா அதில் கிளைமேக்ஸ்லாம் வரும்போது ஒரு மாதிரி இந்த இன்ஜெக்ஷன் போட்டதுனால முகம் பூரா வந்து அப்படியே பொறிஞ்சு வந்து கீழே அப்படியே பொத்துன்னு கீழே விழுவோம் அப்படின்னு சிஜியெல்லாம் பண்ணியிருந்தோம் அந்த படத்தில். சின்ன பட்ஜெட் தான், ஆனால் நிறைய எஃபர்ட் எடுத்திருந்தோம். அப்போ இதெல்லாம் வந்து பயங்கர ஆக்வர்டாக இருக்கிறாங்க. நான் வந்து கொஞ்சம் பிளர் பண்ணி என்னத்தை பண்ணாலும் ஏ சர்டிஃபிகேட் தான் கொடுப்போம் அப்படின்னாரு. ஏ சர்டிஃபிகேட் கொடுத்தா அது என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, நமக்கு வந்து வேறு இதில் வந்து சேட்டலைட்டில் வாங்க மாட்டாங்க, வியாபாரம் பாதிக்கும், தியேட்டர்லேயுமே வந்து 18 வயசு கீழே உள்ள அலோவ் பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இருக்கிறனால ஏ இல்லை. அப்போ இதுக்கு முன்னாடி வந்து ஐ படமாக இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி வந்து தெரி அப்படின்னு சம்திங் அந்த சில படங்களில் பார்த்திங்கன்னா இப்போ கபாலி வந்தது, அதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா பயங்கரமான வன்முறை இருக்குது. நம்ம இதில் வன்முறையாக இருக்குது அப்படின்னாங்க. வன்முறை பெருசாக இல்லை, சின்ன பட்ஜெட்டில் எவ்வளோ வன்முறை பண்ண முடியும்? ஆனால் அதெல்லாம் ரெஃபர் பண்ணால் அதெல்லாம் ஒன்றும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் மதியழகன் அந்த ஆஃபீஸர் சொன்னார். நான் சொன்னேன், நான் பேசுவேன், ஐ எம் ப்ரொடியூசர் அண்ட் டைரக்டர், எனக்கு வந்து ஐ ஹேவ் எவரி ரைட்ஸ் டு ஆஸ்க் யூ டு கிளாரிஃபை. அப்போ பெரிய பட்ஜெட் படம் இதெல்லாம் நீங்கள் அப்படி வந்து விட்டுருவீங்க, சின்ன பட்ஜெட் படம்னா உங்கள் இஷ்டத்துக்கு பண்ணுவீங்களா? அதெல்லாம் முடியாது. அப்போ நான் வந்து ஐ ரெஃப்யூஸ்ட்
அவருக்கு எதிராக வந்து நீங்கள் கொடுக்குறத கொடுங்க, நான் வந்து மேல்முறையீடு போகிறேன் அப்படின்னா, ஓகே அது உங்கள் இஷ்டம் அப்படின்னா, நான் போகிறேன் கண்டிப்பாக, நான் இதை அக்செப்ட் பண்ண முடியாது அப்படின்னு மேல்முறையீடு போகிறதுக்கு ரொம்ப தெனாவட்டாலாம் பண்ணார். அவரை வந்து உண்மையிலேயே உண்டு இல்லைன்னு பண்ணேன் நான். அவருக்கு வந்து மெயில் போட்டு, அவர் எனக்கு வந்து பயங்கர மோசமாக மெயில் போட்டு, நான் திரும்ப அவருக்கு மெயில் போட்டு, அப்புறம் மும்பைக்கு வந்து அந்த சிபிஎஃப்சியோட அங்கே ரீஜனல் ஆஃபீஸ், அந்த ஆஃபீஸ்க்கு வந்து அங்கே இருக்கிற சேர்மனாக இருக்கட்டும், அப்புறம் அஃபிஷியலாக இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்கும் வந்து மெயில் போட்டு ஃபோனில் பேசி இந்த மாதிரிலாம் நடந்தது அப்படின்னு சொன்னோன்னே அவங்க வந்து அப்படியே அவருக்கு வந்து இமிடியேட்டாக நீங்கள் வந்து படத்தை பார்த்து எல்லாம் ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி, அப்புறம் எனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்காம திடீர்னு வந்து அந்த டைமில் வந்து எஸ்வி சேகரும் கங்கை அமரன் 2 பேரும் வந்து நியமன அதிகாரிகளாக இருந்தாங்க. அவங்க வந்து அப்புறம் கங்கை அமரன் வந்து திடீர்னு ஒன்றா சொல்லாமலாம் ஒன்று வந்து காலங்காத்தால ஓகே உங்கள் படம் இன்றைக்கி போட போகிறாங்க அப்படின்னா, யாரை கேட்டு போடுறீங்க, எனக்கு முன்னுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் வந்து படத்தை போட அலோவ் பண்ணலை. அதுக்கு வந்து பெரிய அளவுக்கு தாட் போட்டினார். நான் சொன்னேன், ஐ எம் அ ப்ரொடியூசர், ஐ எம் அ டைரக்டர், நான் பணம் போட்டிருக்கேன், உங்களுக்கோட அதிகாரம் என்ன, இந்த படம் வந்து நாட்டை பற்றியோ மதத்தை பற்றியோ இதை பற்றியோ ரொம்ப மோசமாக வந்து சித்தரிக்குதா, ஏதாவது பண்ணுதா, ஒரு அளவுக்கு மேலே வன்முறையோ இதுவோ வந்து ரொம்ப மோசமாக இருக்கா, அதை சொல்லுங்கள், அந்த உரிமை மட்டும்தான் இருக்குது, அந்த சர்டிஃபிகேட் கொடுக்குற உரிமை மட்டும்தான் இருக்குது, மற்றபடி வந்து என்னை வந்து நீங்கள் கீழே தள்ளுற உரிமையில் உங்களுக்கு கிடையாது அப்படின்னு நான் வந்து ரொம்ப சொன்ன. ஒரு சின்ன பட்ஜெட்டை படத்தை எடுத்து இந்த பேச்சு பேசுவீங்க அப்படின்னா, நான் சொன்னேன் படம் சிறுசு பெருசு இல்லை, நீங்கள் யூ ஆர் அ சர்வெண்ட், நான் வந்து ப்ரொடியூசர், ஓகே நான் பணம் போட்டிருக்கேன், நீங்கள் வந்து எங்களை மாதிரி ஆட்களோட வரி பணத்தில் நீங்கள் வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க, அதனால் நீங்கள் வந்து உங்கள் இஷ்டத்துக்கு பேச முடியாது அப்படின்னு நிறைய ஏகப்பட நடந்தது. அதுக்கப்புறம் கரெக்டாக சத்தம் போடாமல் வந்தாங்க, பார்த்தாங்க. அதுக்கப்புறம் 4 கட்டு, சின்ன இடத்துல ஒரு கட்டு, ஒரு மியூட்டு, அதோட வந்து யூஏ சர்டிஃபிகேட் வந்து கொடுத்தாங்க. கங்கை மரன் தான் பார்த்துட்டு அவரே வந்து ரொம்ப இதாக பேசுகிறார், எப்படிங்க இந்த மாதிரி வித்தியாசமான திங்கிங் எப்படி வந்துச்சு, மனிதர்களை வந்து 150 வயசுக்கு மேலே வாழ வைக்கிறதுக்கு மருந்து கண்டுபிடிக்கக்கூடிய கிளினிக்கல் ட்ரையல் அப்படிங்கிறது அந்த படத்தோட கரு. நம்ம வந்து ஒழுங்காக எடுக்க முடியல, ஏன்னா நான் புதுசாக ஃபஸ்ட்டு வந்திருக்கேன், துபாயிலேருந்து வந்த புதுசுலேருந்து வந்து படம் பண்ண வந்தேன். அப்போ ரொம்ப பிரச்சனை வந்துச்சு, நம்மளை வந்து ரொம்ப ஃபுட்பால் மாதிரி வந்து சுற்றி அடித்தாங்க, எங்கே போனாலும் வந்து பயங்கர பிரச்சனை. இந்த பிரச்சனை தாண்டி படத்தை வந்து ஒழுங்காக எடுக்க முடியலை. ஓகே மலேசியாவில் போய் எடுத்தோம், சிஜி ஒர்க்கு பண்ணோம், என்னத்தை பண்ணாலும் கதையை உருப்படியாக பண்ண முடியல. அப்போ நம்ம என்னென்ன தப்பு பண்ணோம் அப்படிங்கிறது, அப்புறம் என்னெல்லாம் நம்மளால் பண்ண முடியல அப்படிங்கிறது அதுக்கப்புறம் வந்து அனலைஸ் பண்ணோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். சரி, இப்போ வந்து நம்ம ஜனநாயகனுக்கு வருவோம். ஏன்னா இது என்னோட படத்தை சொல்கிறேன்னா, சென்சார் போர்டில் இருக்கிற அந்த அதிகாரிகள் எப்படி நடக்கிறாங்க அப்படிங்கிறது. இந்தியாவில் எப்போவுமே வந்து வரி கட்டுற எளிய மக்கள் வந்து அடிமைகள் மாதிரியும், அப்புறம் வந்து அந்த அவங்ககிட்டருந்து அவங்க வரியில் வந்து வயிறு வளர்க்கக்கூடிய துறை அதிகாரிகள் வந்து முதலாளிகள் மாதிரியும் எஜமானர்கள் மாதிரியும் பயங்கர மோசமாக கேவலமாக நடக்கிறாங்களே. இதை தான் ஒவ்வொரு முறையும் சொல்கிறேன். இந்த திமுக கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், இதுலேயும் வந்து காவல்துறையாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து பத்திரப்பதிவுலேருந்து தாசில்தார்லேருந்து ஆர்டிஓலேருந்து எல்லா இடமும் மக்கள்கிட்ட நேரடியாக வந்து புலங்குறாங்க இல்லையா. அதில் பெரும்பாலான அதிகாரிகள் வந்து லஞ்சம் ஊழலில் திளைச்சவங்களாகவும் பொதுமக்களுக்கு சாதாரண மக்களுக்கு வந்து எதிரிகளாகவும் இருக்காங்க. அவங்க எதிரிகளாக இருக்கிறது என்ன ஆகும், கடைசியில் வந்து ஆளுங்கட்சிக்கு வந்து தப்பாக போகும். ஆளுங்கட்சி அதாவது எல்லாருமே லஞ்சம் ஊழல் இருக்காங்கன்னா ஒரு அளவு, அப்புறம் எளிய மக்கள்கிட்ட வந்து ஒரு கருணை, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஸோ இந்த மோசமாக இருக்குது. அப்போது இந்த தணிக்கைத்துறை அதிகாரி அந்த டீமும் வந்து இதுக்கு விதிவிலக்கு இல்லை. இதில் வந்து இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் வந்தது, அது கான்ஸ்பிரசி தான், என்னன்னு தெரியலை. இந்த படம் சம்பந்தமாக ஒருத்தர் எதிர்ப்பு தெரிவித்தாரே, அவர் வந்து யாருன்னு தெரியாது, ஆனால் சும்மா அப்படி காற்று வாக்கில் வர்றது, இது சொல்கிறது கரெக்டானு கூட எனக்கு தெரியல. அவர் வந்து ஏதோ டீல் பேசினதாகவும் அந்த டீல் வந்து ஒத்து வரலைன்னு சொன்னதுனால இந்த படத்து மேலே இப்படி அவரோட தன் அதிகாரத்தை பயன்படுத்தி இப்படிலாம் இப்படி பண்ணாருன்னு சொல்லி சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மையெல்லாம் தெரியாது. ஓகே, அது நான் வந்து எடுத்தங்கவுத்தனா சொல்ல முடியாது. ஆனால் காதுக்கு வந்த செய்தி, இந்த செய்தி வந்து வெளியே வந்து சும்மா அப்படி இப்போ சொல்கிறேன். பட் இது உண்மையாகன்னு தெரியாது. அதே மாதிரி இப்போ வந்து தியேட்டரில் என்ன நடக்குது, பராசக்தி 10ஆம் தேதி வெளியே வருது கன்ஃபார்ம் பண்ணி எல்லாம் வந்து தியேட்டர்லாம் போட்டு அவங்க வந்து புக்கிங் எல்லாம் அமோகமாக நடந்துக்கிட்டு இருக்கு. இது 9ஆம் தேதி வரணும். இப்போ கடைசியாக வந்து கோர்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க, 9ஆம் தேதி காலையில் சீக்கிரம், முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் காலையில் என்ன கோர்ட் வந்து 10:30 மணிக்கு கரெக்டாக ஆரம்பிக்கும். நான் வந்து சிட்டி சிவில் கோர்ட்டுக்கு போயிட்டு இருக்கேன், ஹைகோர்ட் அங்கே போய்கிட்டு இருக்கேன். அப்படி பார்க்கும்போது கோர்ட்டில் வந்து கரெக்டாக 10:30 மணிக்கு மணி அடிப்பாங்க. மணி அடித்தோடனே எல்லாம் அப்படியே அங்கங்கே அவங்களோட இருக்கையில் வந்து உட்காந்து அப்படி ஆரம்பிப்பாங்க. அப்போ முதல் கேஸ் எடுத்தால் கூட 10:30 மணிக்கு கேஸ் எடுத்தால் கூட ஆர்குமெண்ட்டில் இன்றைக்கி முடிஞ்சிருச்சு. அப்போ எல்லாத்தையும் வாசித்து சீக்கிரம் வந்து இப்போ எப்படி ஒரு 10:30ன்னா 11 மணிக்குள்ளே வந்து இதுக்கான தீர்ப்பு சொல்லிடுவாங்க. சரி, இதுக்கு இந்த சர்டிஃபிகேட் நீங்கள் யூஏ கொடுங்க, யூஏ 16+ நீங்கள்
நீங்கள் ஏற்கனவே பெர்மிட் பண்ணதை அப்படியே கொடுத்துருங்க. அப்புறம் இதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறாங்களா, அதை வந்து நீக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதெல்லாம் வந்து என்னென்ன மாஸ்க் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிடட்டும். நீங்கள் இம்மிடியட்டாக வந்து சர்டிஃபிகேட் கொடுங்க, இஷ்யூ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லலாம். அந்த சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணுறதும் அவங்க கோர்ட் வந்து உதாரணத்துக்கு வந்து 9ஆம் தேதி காலையில் 11 மணிக்கு அவங்க சொன்னாங்கன்னா எத்தனை மணிக்குள்ளே அவங்க வந்து சர்டிஃபிகேட் கொடுப்பாங்கன்னு தெரியாது. அப்போது 9ஆம் தேதி படம் வந்து ரிலீஸ் இல்லை. அப்போது 9ஆம் தேதி வந்து சர்டிஃபிகேட்டில் கொடுத்தான்னு வச்சுக்கங்களேன். அப்படி கொடுத்ததுக்கப்புறம் ஒருவேளை 10ஆம் தேதி ரிலீஸ் அப்படின்னா ஏற்கனவே இது பராசக்தி வருது. அப்போ பராசக்தி உதாரணத்துக்கு ஒரு 500 தேட்டர் வந்து அவங்க பிடிச்சிருக்காங்கன்னா இன்னும் ஒரு 500-600 தேட்டர் மட்டும் இது கிடைக்கும். ஆக்சுவலாக முதல்ல என்ன நடந்தது, ஆரம்பத்தில் இந்த பராசக்தி 13ஆம் தேதி 14ஆம் தேதி ரிலீஸ்னு சொல்லும்போது ஒரு 5 நாளைக்கு வந்து முழுக்க ஒரு 1100 ஸ்க்ரீனில் இந்த படத்தை போட்டு காசு அள்ளிடலாம்னு சொல்லி எல்லாம் பிளான் பண்ணாங்க. இப்போ இது 10ஆம் தேதி வந்ததுக்கப்புறம் அட்லீஸ்ட் ஒரு நாள் அதில் வந்து காசை வந்து முடிஞ்ச அளவுக்கு அள்ளுவோம் அப்படின்னு பிளான் பண்ணாங்க. இப்போ அதுவும் இல்லாமல் இப்போ வந்து என்னென்னா இந்த படத்தை பற்றின ஒரு இது வந்து இறங்கிறது. இப்போ வெளிநாட்டில் வந்து 9ஆம் தேதின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ 10ஆம் தேதி ரிலீஸ்னால் வெளிநாடுகளும் 10ஆம் தேதியா அல்லது வெளிநாட்டில் வந்து 9ஆம் தேதி ரிலீஸ் ஆகுமா? ஒருவேளை வெளிநாட்டில் மற்ற நாடுகள்லாம் வந்து 9ஆம் தேதி ரிலீஸ் ஆகி இப்போ அமெரிக்கா அப்படின்னு தச்சுன்னா கொஞ்சம் அட்வான்ஸாக பண்ணிடுவாங்க. அப்போது 8ஆம் தேதி மிட் நைட்டு இல்லை 9ஆம் தேதிக்கு ஏர்லி மார்னிங் காலையில் வந்து இங்கே வெளிநாடுகள் பூரா எக்ஸப்ட் இந்தியா ரிலீஸ் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த படத்தை பற்றின ரிசல்ட் வெளியே வந்துடும். இந்த ரிசல்ட் படம் சூப்பராக இருக்குது அப்படின்னா 10ஆம் தேதி வந்து மலமளமன்னு எல்லாம் வந்து போய் பார்த்து என்ஜாய் பண்ணுவாங்க. படம் வந்து இல்லை, எதிர்பார்த்த அளவுக்கு படம் இல்லை, பசவன் கேசரி அதுவே வந்து பாலகிருஷ்ணா படமே ரொம்ப நல்லா இருந்துச்சு, பாலகிருஷ்ணா வந்து விஜயால் ஈடு கொடுக்க முடியலை, ஏன்னா விஜயோட ஸ்டைல் வேறு அவரோட ஸ்டைல் வேறு. அப்போ நம்ம வந்து தமிழ் படத்தை தமிழ் படமாக எடுக்கணும், நீங்கள் வந்து தெலுங்கு படத்தை வந்து தமிழ் படுத்தும் போது அதுக்கான மாற்றங்கள்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே வந்து ட்ரெய்லரில் ஏகப்பட்ட இது பிரச்சனை இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் வந்து என்ன நடக்க போகுது, 10ஆம் தேதி ஒருவேளை ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா இவங்க எதிர்பார்த்த வருமானம் தியேட்டர்லேருந்து கிடைக்குமா அப்படின்னா பெரிய கொஸ்டின் மார்க், கிடைக்காது. அதுக்கப்புறம் 12ஆம் தேதி இவரை வந்து சிபிஐ விசாரணைக்காக கூப்பிட்டுருக்காங்க. அதில் வந்து நமக்கு எந்த கருத்தும் கிடையாது. ஏன்னா இவர் வந்து கூப்பிட்டு விசாரிக்கப்பட வேண்டியவர் தான். முதலேருந்து சொல்லிகிட்டு இருக்கோம், அந்த ஸ்டாம்பீடுக்கு அங்கே இருந்த நிகழ்ந்த மரணங்களுக்கு இவர் வந்து முதன்மையானவர். ஏன்னா இவர் போய் தான் எல்லாம் இருந்துச்சு, இல்லை அல்லது இவரே போகாமல் இவரும் துஷியானந்த் மட்டும் அனுப்பிச்சாரு, இல்லை வந்து ஆதவர்ஜனம் மட்டும் போனாங்கன்னு இவ்வளோ கூட்டம் வந்திருக்குமா? அப்போ அங்கே வந்து இந்த மாதிரி தள்ளுமுள்ளு நடந்திருக்குமா? இல்லை அங்கே வந்து கடையை பூரா அடைச்சிட்டு போயிருப்பாங்கல்ல. அதுக்கப்புறம் யாருக்கும் தண்ணி இல்லாமல் சாப்பாடு இல்லாமல் காலையில் வந்து 7 மணி 8 மணி 6 மணிலேருந்து காத்து கிடந்தவங்க ராத்திரி வந்து 7 7:15 வரைக்கும் வந்து பசி பட்னியில் வந்து மயக்கத்தில் வந்து கீழே விழுந்து செத்துருப்பாங்களா? ஸோ இதுக்கு இவர் முக்கியமான காரணம். ஓகே, அது வந்து பிரச்சனை இல்லை. ஆனால் இப்போ நம்ம சொல்ல போகிற முக்கியமான விஷயம் என்னென்னா, விஜய் வந்து சாதாரண ஆள் இல்லை. அவர் வந்து தான் நினச்சதை வந்து அடையிறதுக்கு எந்த அளவுக்கு பண்ணுவார் அப்படி பண்ணுவார். என்னென்னா சினிமாவில் அப்படித்தான். இதை குமுதத்தில் எழுதியிருந்தாங்க முன்னாடி, இஃப் ஐம் நாட் ராங், இதெல்லாம் ஒரு மூஞ்சி நடிக்க வந்துருச்சு அப்படின்னு சொல்லி ஒரு படத்துக்கு வந்து விமர்சனம் பண்ணும்போது அது போட்டிருந்தாங்க. அதே குமுதத்தில் வந்து அடுத்து சூப்பர் ஸ்டார் யார் அப்படின்னு சொல்லி அதுக்கு வந்து நிறைய பிளான் பண்ணி அவங்க அப்பா எல்லாம் பிளான் பண்ணி பண்ணாங்கன்னு ஒரு கருத்து உண்டு. என்ன பண்ணாலும் அடுத்து வந்து விஜய் வந்து தூக்கி கொண்டாடுற அளவுக்கு அடிக்கடி வந்து அட்டைப்படத்தில் போட்டு விஜய் அட்டைப்படத்தில் போடும்போது குமுதம் விற்பனையே ரொம்ப அதிகமாக ஆகுது அப்படின்ற அளவுக்கு வந்து குமுதமே தன்னோட நிலைமையை மாற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் ரொம்ப பர்சனலாக ரொம்ப நிறையா வந்து மன்னிப்பு கேட்டு நிறையா பண்ணாங்கன்னு சொல்லி கேள்வி. ஸோ இதெல்லாம் ஒரு மூஞ்சியா நடிக்கிறதுக்கு அப்படின்னு சொன்ன அந்த திரைத்துறையில் உச்சாணி கொம்புக்கு உயர்ந்து காட்டியவர் வந்து விஜய். இது வந்து நமக்கு விஜயை புகழணும் இல்லை அவரை இகழணும் அப்படிலாம் கிடையாது. இது வந்து ஒரு விமர்சன ரீதியாக அவரை பற்றின புரிஞ்சுக்கிட்ட விஷயத்தை வந்து நம்ம சொல்கிறது. அதே மாதிரி ஏதோ ஒரு இடத்துல வந்து கட்சி ஆரம்பிக்கணும்னு முடிவு பண்ணியாச்சு. முடிவு பண்ணதுக்கு அப்புறம் வந்து அவர் பணையை விட்டு வெளியே வர மாட்டார், இப்படி பண்ணுறாரு, நிறைய விமர்சனம் இருக்குது. அந்த விமர்சனம் தாண்டி என்ன சொல்கிறேன்னா, அவர் தாவேக்கா வந்து சப்போஸ் மத்திய அரசு இல்லை ஒன்றிய அரசு முடக்க நினச்சா கூட, ஏன்னா உள்ள கூட்டணி சேர சொல்லி அல்லது ஏதாவது அவங்க வந்து டிக்டேட் பண்ணி அதை வந்து இவர் செய்யாமல் முடக்க நினச்சா கூட இவர் வந்து எப்படி பார்த்தாலும் வெகுண்டெழுந்து ரொம்ப பெரிய ஆளாக வருவாருன்னு தோணுது. 2026 இந்த வருஷம் சட்டமன்ற தேர்தலில் நடக்காமல் இருக்கலாம். ஆனால் அவர் வந்து 29 பாஜகவை வந்து வீழ்த்தக்கூடிய சக்தியாக விஜய் இருப்பார். 2031 திமுகவுக்கு மிகப்பெரிய மாற்றாக
விஜய் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. 2026 வந்து இப்போ கேள்விக்குறி. ஏன்னா இப்போ தான் பிறந்த குழந்தை லேசாக வந்து தவழ்ந்துட்டுருக்குன்னு நடக்கக்கூட ஆரம்பிக்கலை. ஆனால் விஜயை பற்றின ஒரு புரிதல் என்ன அப்படின்னா, அவர் தான் எடுத்த காரியத்தை வந்து பெரிய அளவுக்கு நிறைவேற்றாமல் விடமாட்டார் அப்படிங்கிறது தான். அப்போது ஜனநாயகன் 9 இல்லை 10ஆம் தேதி ரிலீஸ் ஆகுதுன்னா அதில் வந்து சம்மந்தப்பட்ட தயாரிப்பாளருக்கு வந்து பெரிய நஷ்டம் வரும் கண்டிப்பாக. அதே நேரத்தில் அந்த நஷ்டத்தை வந்து இவர் பர்சனலாக ஈடுகட்டுறாரு பண்ணுறாரு, அதெல்லாம் வேறு விஷயம், அதெல்லாம் பண்ணிக்குவாங்க. அதே மாதிரி தாவேக்கா வந்து அடுத்த கட்டம் எப்படி போகுதுன்னு தெரியாது. எப்படி போனாலும் தாவேக்கா வந்து எதிர்காலத்தில் ரொம்ப பெருசாக வரும்னு தோணுது. ஏன்னா அவர் அப்பேற்பட்ட ஆள். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அடுத்து ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி.